கம் அவுட் ஆஃப் தட் அன்வான்டட் ரிலேஷன்ஷிப். கெட்ட சம்மதத்துல இருந்து என்ன பண்ணுங்க, டிஸ்கனெக்ட் பண்ணுங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் கல்யாணம் பண்ணிட்டேன், நான் மாத்திடுறேன். நீ மாத்தலாம் மாட்டேன், நீ ஆயிடுவ அப்படி. அதெல்லாம் நடக்கிற சீன் இல்ல. எங்கேயோ 100ல் 1 நடக்கும். ஆண்டவர் செய்வார், அப்படி சித்த இருந்துச்சு நடக்கும். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க மாற வேண்டும். You have to change. இந்த கனெக்ஷன் தேவையில்லாத சம்பந்தத்தை கட் பண்ணணும். படிக்கிற வயசுல படிக்கணும் பிள்ளைகள். வேலை செய்யற வயசுல வேலை செய்யணும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும். வேலைக்கு போறாங்க, சோம்பேறியா இருக்க கூடாது. வேலையில போய் நல்லா வேலை செய்யணும். இன்னைக்கு நிறைய பேர், ஒரு தம்பி வந்து சொன்னா, அங்கிள் 10 வேலை சேஞ்ச் பண்ணிட்டுக்கிறேன் அங்கிள், வேற வேலை கிடைக்குமான்னு. உனக்கு வேலையே கிடைக்காது, நீ ஒரு பெரிய திருடா, ஓடிடுன. அவன் பார்த்து என்ன கேட்டான், ஏன் 10 வேலை சேஞ்ச் பண்ணிட்ட? கம்பெனி பிரச்சனை இல்லை, உண்டுதான் பிரச்சனை. ஏன்னா எந்த கம்பெனியில என்ன பண்ணல, நிரந்தரமா என்ன பண்ணல, வேலை செய்யல. ஏன்னா 8 ஹவர் டியூட்டினா 8 ஹவர் வேலை செய்யறதுல ஜாலியா ஆட்ட ஆடிங்கிறது. 5 ஹவர் வேலை செய்யறது. அவன் வேலைக்கான பார்ப்பான், இவன் திருடனா இருக்கிறான், இவன் என்ன பண்ண, நம்ம துரத்தணும்னு துரத்திடுறான். ஆண்டவர் உன்னை உண்மை உள்ள ஒரு மனிதனா கேட்கிறார். சபையில இருக்க ஒருத்தருக்கும் சொல்லுகிறேன், அது சின்ன வேலையா இருக்கலாம், பெரிய வேலையா இருக்கலாம், உண்மையா இருங்க. கர்த்தர் ஏற்ற காலத்துல உன்னை உயர்த்துவார். The Lord will lift you up. He will bless you. நான் சொல்லுகிறேன், ஒருவர் உயரமான ஸ்தானத்துல எடுத்துட்டு போவார். ஆனா வசனம் சொல்லுது, separate yourself. அசுத்தமான காரியத்தை நீங்க என்ன பண்ணாதீங்க, தொடாதீங்க, இல்லாட்டி செய்யாதீங்க. கரங்களை தட்ட ஒருத்தர இல்ல. அசுத்தத்தை என்ன பண்ண கூடாதா, தொடவும் கூடாது. அசுத்தத்தை கூடவே என்ன பண்றான், வாழுகிறான். ஏன்னா என்ன கிடைக்குது, பர்சனல் பெனிஃபிட்ஸ். என்ன கிடைக்குது, பர்சனல் பெனிஃபிட்ஸ். அந்த பர்சனல் பெனிஃபிட்ஸ் எவ்வளவு நாள் வரும்பா, இன்னைக்கு கொடுப்பான், நாளைக்கு உன்னை தூக்கி போட்டுருவான். அது இல்ல, நித்தியத்துக்கு நீங்க வாழ வேண்டும். God wants to bless you in a bigger level. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டிருக்கிறார். இந்த 2026ல அதுல இருந்தெல்லாம் வெளியே வாங்க. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார்.